ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம திருச்சியில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகனுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த வெஹிக்கிளை பார்க்க போறோம் அப்படின்னா டைகுன் GT பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வாங்க எக்ஸைட்லேருந்து பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு DRL கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹெட்லாம்ப்ஸ் வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸ் கீழே வந்துருக்கு. அது ஒரு யூனிக்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாக் லேம்புமே உங்களுக்கு வந்து LED தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா GT-க்கான வந்து பேஜிங் வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகனோட லோகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்துட்டு கீழேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே இப்போ வாங்க நம்ம வண்டியோட பானட்டை திறந்து நம்ம என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பானட்டை திறந்தாலுமே ஓரளவு வெயிட்டாக தான் இருக்கு. இப்போ இந்த என்ஜினை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1.5 லிட்டர்ல டர்போ பெட்ரோல் என்ஜினோட வருது. இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DSG-ல தந்திருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்கு. இப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் பார்த்தீங்கன்னா வந்து R17ல தந்திருக்காங்க. அது டயரோட அப்படியே கொஞ்சம் மேலே பார்க்க போகும்போது உங்களுக்கு GT லைனுக்கான வந்து பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ORVM பார்த்தீங்கன்னா வண்டியோட கலர்லேயே வருது. அது மட்டும் இல்லாமல் ORVMலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்டோவோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரோம்ல ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே குவார்டர் கிளாஸ் வரைய கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூஃப் ரைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோரோட ஹேண்டில் அப்படின்னு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே ஒரு குரோம் ஃபினிஷில் ஒரு மேலே மட்டும் குரோமில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இப்போ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188 mm தர்றாங்க. ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு தந்திருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் இருக்குது. ஒரு கேப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸில் வருது. ரியரில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் பின் ஆண்டனா வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை மூனோட பிரேக்கிங் லேம்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வைப்பருமே கொடுத்துருக்காங்க ரியர் சைடு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகனோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டட் டெயில் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்மோக்கியாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GT-யோட பேஜிங் வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைகுனோட லோகோவும் 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க குரோமில். வாங்க நம்ம போய் பூட் ஸ்பேஸை பார்க்கலாம். பூட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பெருசாகவே இருக்குது. இது ஒரு 385 லிட்டர்ஸில் தராங்க. மேலே நல்லா ஒரு பெரிய ஒரு பார்சல் ட்ரை ஒன்றுமே தந்திருக்காங்க. இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். வாங்க நம்ம வந்து இன்டீரியரை பார்க்கலாம். இப்போ உள்ள வந்து உட்காந்தாச்சு. உள்ள சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு. கியர் லீவர் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, இன்ஃபோடைன்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் கிடையாது. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான எல்லா சுவிச்சஸுமே இங்கே வந்துருது. இது வந்து வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் இங்கே வருது. வாய்ஸ் கமாண்டுக்கான சுவிச்சஸும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இங்கே கொடுத்துட்றாங்க. ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கோட. அதே அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெடல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. மேனுவலாக நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த பெடல் ஷிஃப்டரை வச்சு நம்ம மேனுவலாக ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் வந்து நல்லா ஒய்டாகவே கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கு கீழே ஏசிக்கான வென்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கான வென்டிலேட்டட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவருக்கான வென்டிலேட்டட் சீட்டுக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு அசார்ட்கான சுவிச்சஸ் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏசிக்கான ஃபேனுக்கான ஸ்பீடை வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபெதர் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்டரில் வந்து வயர்லெஸ் சார்ஜருக்கான ஒரு பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DSG-ல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 12 வாட்டுக்கான ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கீழே பார்க்க போகும்போது ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அநேகமாக அந்த கீ வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கீ போட்டு வச்சுக்கிற முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன மீடியமான சைஸ் கப் ஹோல்டர் 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மூவபுளாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க.
2 லைட்டுமே உங்களுக்கு ஒயிட்ல வருது. சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப்க்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. 1000 VM வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்ல கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் ஒன்று வருது. அந்த சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் சைஸ் தான், பேனோரமிக் சன்ரூஃப் இல்லை. சன்ரூஃப்க்கான சுவிட்ச் மேலே இருக்கு. ஓகே, லாக் அன்லாக்கான சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டோட ரைட் சைடில் டோர் ஹேண்டிலுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் பெடல், பிரேக் பெடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்விட்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கிரே கலரில் ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக கனெக்ட் ஆகி கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாத்துலேயுமே அது கனெக்ட் ஆகி போகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ரியர் சைடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட்டில் எந்த குறையுமே இல்லை. சீட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓரளவு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. ரொம்ப சின்னதாகலாம் இல்லை. 3 பேர் போகிறனால நல்லா தாராளமாக போகலாம். ரியர் சைடு உள்ள 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டுமே நல்லாவே இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆம் ரெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கப்புக்கான ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்ன ரியருக்கான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போதுமான லெக் ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலை நல்லா டக்கின் பண்ணிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ரியர் சைடுக்கான உங்களுக்கு கேபின் லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்லேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட நீங்கள் வந்து எல்லா டோர்ஸுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலே வந்து ஒரு சேஃபஸ்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம். குளோபல் என்கேப்ல பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதோட மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராய் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹைவேஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து 19 கிடைக்கிறதா சொல்றாங்க. ஆனால் ரியல் டைம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 17ஆவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிட்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 to 13 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 lakhsல ஆரம்பிச்சு 24.75 வரை போகுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.